மாஞ்சோலைன்ற கிராமத்துல ரொம்பவே பெரிய பங்களா வீடு இருந்தது. அந்த பங்களா வீட்ல பண்ணையார் மட்டும் ரொம்ப காலமா தனிமையில வாழ்ந்து வந்தாரு. அந்த பண்ணையார் எளிமையான உடையணிந்து அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் நல்லா உறவாடுவாரு. அவரே விவசாயமும் பண்ணுவாரு. அந்த விவசாயத்துல வந்த உணவுகளே அவர் உண்டு வாழ்ந்து வந்தாரு. பண்ணையார் அப்பப்போ பக்கத்துல இருக்க காட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க மூலிகை செடிகளையும் பறிச்சு கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு உதவியும் பண்ணுவாரு. ஐயா, நீங்க கொடுத்த மருந்தால தான் என் கணவர் இப்போ நலமாக இருக்காரு. நீங்க பண்ண உதவியே என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். இப்படி பண்ணையாருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. பண்ணையார் வாழ்ந்து வந்த கிராமத்துக்கு பின்புறத்துல ரொம்பவே பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டோடைய மையப்பகுதியில 2 கிளிகள் வாழ்ந்து வந்தது. மகனே ஜக்கு, இப்போ நீ பெரிய பையனா வளர்ந்துட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் நீ நிறைய பயிற்சி எடுத்தனா என்ன போல இந்த காட்டுல எல்லா பகுதியிலையும் சுத்தி திரிஞ்சு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீ அது வரைக்கும் நிதானத்தோட எல்லா பயிற்சியும் முடிக்கணும். நீ நல்லாவே பறக்க கத்துக்கணும். அதன் பிறகுதான் உன்னை இந்த காட்டுல எல்லா பகுதிக்கும் போக தனியா அனுமதிப்பேன். அது வரைக்கும் நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு தாய்க்கிளி சொன்ன உடனே, அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. நான் உங்க செல்ல மகன். என்னை தனியா போக அனுமதிக்கலனாலும் நீங்க உணவு தேட போகும்போது என்னை உங்க கூடயே கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். அத்தோடு நீங்க தானே சொன்னீங்க இப்போ நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு. இன்னும் நான் சின்ன குழந்தை இல்லை, இப்போ நான் பெரிய பையனாயிட்டேன். இங்க பாரு ஜக்கு, உன்னுடைய விளையாட்டுத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ பத்திரமா இந்த கூண்டிலே இரு. நான் போயிட்டு உனக்கு தேவையான உணவுகளை கொண்டு வரேன். நான் உணவு கொண்டு வர வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு தாய்கிளி தன்னுடைய மகன் கிளி கிட்ட கட்டளையை இட்டுட்டு அங்கிருந்து உணவு தேட அந்த காட்டோடைய வேறு பகுதிக்கு போச்சு. தாய்கிளி நீண்ட தூரம் பயணம் பண்ணி போனது. கொஞ்ச நேரத்திலே அந்த காட்டுல சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மகன் கிளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கிளி மழையிலேயே நனைஞ்சிட்டு அதே இடத்துல இருந்தது. ஐயோ, மழை வேற அதிகமா வருது. இந்த மழையில இப்படி நான் நனைஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன்னா குளிர் ஜுரமே வந்துடும் போல. அதோட இடியும் இடிக்குது. ஆனா என்னால தான் வேற எங்கேயும் போயும் இருக்க முடியாது. அம்மா என்னை இந்த இடத்த விட்டு நகரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜக்கு கிளி மனசுக்குள்ள பெணாத்திட்டு இருந்தது. ஐயோ கடவுளே, வெளியில என்ன இவ்வளோ இடி மழை பெய்யுது. நான் பாதுகாப்பா இங்க குகைக்குள்ள இருக்க. அங்க என் மகன் தனியா இருக்கான். என்ன பண்றான்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, எனக்கு இருக்கிறது என் மகன் மட்டும்தான். நீ எப்படியாவது என் மகனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு தாய்க்கிளி தன்னுடைய மனசுக்குள்ள கடவுளை வேண்டிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலே அந்த காட்டுக்குள்ள மழையோடு சேர்ந்து புயல் காத்தும் அடிச்சதுனால அந்த கிளி இருந்த கூண்டு தண்ணியில விழுந்தது. கிளியும் தண்ணியில விழுந்ததுனால கொஞ்ச நேரத்திலே மயக்கம் போட்டு அங்கிருந்து மிதந்து வேற ஒரு இடத்துக்கு போனது. தண்ணியில அடிச்சிட்டு வரப்பட்ட ஜகு கிளி ஒரு வழியா ஒரு கிராமத்தோடைய வயல் பகுதியில வந்து சேர்ந்தது. ஜக்குவுக்கு பறக்க தெரியாததுனால தண்ணியில மூழ்கி போனதுனால ரொம்ப நேரம் ஜக்கு மயக்கத்திலே இருந்தான். அன்னைக்கும் வழக்கம் போல பண்ணையார் காலையில சூரியன் உதிச்ச உடனே முதல் வேலையா அவருடைய வயலுக்கு வந்தாரு. நேத்து மழை வந்ததுனால என்னுடைய பயிர்கள் எல்லாம் சேதமாயிருக்கும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, எந்த பயிருக்கோ எதுவும் ஆகல. என்ன இது பச்சை கலர்? ஓ, கிளியா? ஐயோ பாவம், இந்த கிளிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு பண்ணையார் பேசிக்கிட்டே அவருடைய கையில ஜக்குவை தூக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு ஓடி வந்தாரு. பண்ணையாரும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா வைத்தியத்தையும் ஜக்குவுக்கு பண்ணாரு. ஜக்குவோடைய அம்மா சோனுக்கிளி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா காட்டுக்கும் அவளுடைய மகனை தேடிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, உன்னதான் நான் மலை போல நம்பிட்டு இருந்தேன். நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மகனை எங்க தேடியுமே கிடைக்கல. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா கிராமத்துலேயும் விசாரிச்சுட்டும் பார்த்துட்டேன். அங்கேயும் என் மகன் கிடைக்கல. எனக்கு வாழறதுக்குன்னு ஆதரவா இருந்தது என் மகன் மட்டும்தான். என்னுடைய மகன் ஜக்கு இல்லைனா இந்த உயிரை வச்சுட்டு இந்த உலகத்துல நிச்சயமா நான் வாழவே மாட்டேன். இதுதான் கடைசி கிராமம். கடவுளே, இந்த கிராமத்துலயாச்சு என் மகன் நிச்சயமா கிடைச்சிடணும். இப்படி மனசுக்குள்ள பேசிக்கிட்ட சோனுக்கிளி அங்க பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தது. ரொம்ப நாளா கண் விழிக்காம இருந்த ஜக்குவும் கண் விழிச்சிட்டான். ஜக்குவோடைய உடல்நிலையை பார்த்த பண்ணையாருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இறைவா, ஒரு வழியா இந்த சின்ன கிளியை நீ காப்பாத்திட்ட. எப்படியோ இந்த கிளி உயிர் பெற்றது. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. ஐயா பெரியவரே, நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி.
என் பேரு ஜக்கு. நானும் என்னுடைய அம்மாவும் மேற்கு தொடர்ச்சி மலையில மையப்பகுதியில வாழ்ந்து வந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே பெரிய மழை வந்தது. அப்போதான் நான் சுயநினைவு இல்லாம தண்ணியில அடிச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஏதாவது என்னை உதவி பண்ணி என்னுடைய அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். எங்க அம்மாவுக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அடடா! நீ பேசும் கிளியா? நீ ரொம்பவே அழகா பேசுற ஜக்கு. நீ கவலைப்படாத. நிச்சயமா நான் எப்படியாவது உன்னையும் உங்க அம்மாவையும் ஒன்று சேர்த்துடுவேன். அப்படின்னு பண்ணையார் ஜக்குவுக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு. நல்லாவும் ஜக்குவை பார்த்துக்கிட்டாரு. இப்படியே கொஞ்ச காலம் கடந்து போயிட்டு இருந்தது. பண்ணையாரும் ஜக்குவுடைய அம்மாவை பல இடங்கள்ல தேடி பார்த்தாரு. பண்ணையாருக்கு ஜக்கு கிட்ட என்ன சொல்றதுனே புரியாம தவிச்சிட்டு இருந்தாரு. ஆனாலும் ஜக்குவும் பண்ணையாரும் கொஞ்சம் கூட மனம் தளராம தினமும் சோனுக்கிளியை தேடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லே சோனுக்கிளி பண்ணையார் வாழற கிராமத்துக்கு வந்தா. புறாக்கா, என் பேரு சோனு. நான் மேற்கு தொடர்ச்சி மலையில மைய பகுதியில் வாழ்ந்துட்டு வரேன். என் பையன் பேரு ஜக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில என் பையன் காணாம போயிட்டான். அவனை தேடி தான் இந்த கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்க அவனை எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி எல்லா இடத்துலையும் சோனுக்கிளி அவளுடைய மகனை பற்றி தேடி கவலைப்பட்டுட்டு இருந்தா. அப்படிதான் ஒரு நாள் எதர்ச்சியா காகத்தை சந்திச்சா. அழகான கிளியே, உன் கதையை கேட்டு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நீ கவலைப்படாத. உன்னுடைய மகன் ஜக்கு ரொம்பவே பத்திரமா இருக்கான். இப்படியே கொஞ்ச தூரம் நீ பயணிச்சேன்னா இந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய பங்களா வீடு ஒன்று இருக்கும். அந்த பங்களா வீட்டில் பண்ணையார்னு இருக்காரு. பண்ணையார் கூட தான் உன்னுடைய மகன் ஜக்கு ரொம்பவே பத்திரமா இருக்கான். பண்ணையார் ரொம்பவே நல்ல மனுஷன். உன்னுடைய மகன் உயிருக்கு போராடிட்டு இருந்தபோது அவர் தான் உன்னுடைய மகனுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணி இன்னைக்கு உன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். காகமே, நீங்கள் சொன்ன விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நிச்சயமா அந்த பெரிய மனுஷனுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சோனுக்கிளி அங்கேருந்து சொல்லிட்டு பண்ணையார்கிட்டக்கு வந்தா. அடடா, இந்த பெண் கிளியை பார்க்கறதுக்கு அச்சு அசல் ஜக்கு மாதிரியே இருக்கு. நிச்சயமா இந்த கிளி ஜக்குவோடைய அம்மாவா தான் இருக்கணும். ஜக்கு காணாம போய் ரொம்ப நாள் ஆகுதுல, அதனால அவங்களே தேடிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்ட பண்ணையாரு, வாங்க வாங்க கிளியாரே, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பண்ணையார் கிளியை பார்த்து கேட்டாரு. என் மகன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச நொடியிலேருந்து நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன். பண்ணையார் ஐயா, நீங்கள் பண்ண உதவியை என் வாழ்நாள் இருக்க வரைக்கும் நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். உங்களை போல நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்க வாச்சு தான் எல்லா உயிரினங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழுது அப்படின்னு சோனு பண்ணையார்கிட்ட சொன்னான். மகனே ஜக்கு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? உன்னை பார்க்காம நான் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டேன். உன்னை அன்னைக்கு நான் தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. நானும் உன்னை இறை தேட கூட்டிகிட்டு போயிருக்கணும். என்னால் தான் நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சோனுக்கிளி ஜக்குவை பார்த்து சொன்னான். அதுக்கு ஜக்கு, அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அன்னைக்கு இரவு யாருமே எதிர்பார்க்கல மழை வரும்னு. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை. எனக்கு பண்ணையார் ஐயா எல்லா மருத்துவ உதவியும் பண்ணி என்னுடைய உடல்நிலையை சரியாக்கிட்டாரு. அதனால் இதன் பிறகு நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. ஆமாம் சோனு, ஜக்கு சொன்ன மாதிரியே நீ இதன் பிறகு ஜக்குவை நினச்சி வருத்தப்பட தேவையே இல்லை. நீ தப்பாக நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன். பண்ணையார, தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் செய்யின்னு சொல்கிற விஷயத்த நான் செய்ய போகிறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்கள். எனக்கு குடும்பம்னு பெருசாக எதுவும் கிடையாது. நான் இவ்வளோ நாள் ஜக்குவை என் மகன் மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஜக்குவோடைய பிரிவை என்னால் நிச்சயமாக தாங்கிக்க முடியாது. அதனால் நீயும் ஜக்குவும் என் கூடவே தங்கிக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணையார் ஐயா. நானும் என் மகன் ஜக்குவும் இதன் பிறகு உங்கள் கூடவே இருக்கோம். இதன் பிறகாவது நீங்கள் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு நாங்கள் 2 பேரும் நிச்சயமாக இருப்போம். நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷன். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இப்படி சோனுக்கிளி ஜக்கு பண்ணையாருன்னு சந்தோஷமாக அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. பண்ணையார் தினமும் வழக்கம் போல் விவசாயம் பண்ணும்போது சோனுக்கிளியும் ஜக்குவும் பண்ணையார் கூட சேர்ந்து விவசாயமும் பண்ணி உதவியாக இருந்தாங்க.